ஓகே ஜானவி, நீ உடனே போயிட்டு சச்சினை வர சொல்லு. ஓகே, சச்சினும் ஜானவி 2 பேருமே இங்க வந்துட்டீங்க. இப்ப வந்துட்டு இந்த கேஸ நம்ம கொஞ்சம் நல்லாவே இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். எல்லா கேஸையும் நல்லாவே இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கேஸையும் நம்ம நல்லாவே இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஓகே, ஒருத்தவங்க செத்து போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க பேர் என்ன? மேம் அவங்க பேர் சஞ்சய் மேம். ஓகே, சஞ்சய் செத்து போனதா யார் வந்து மேம் அவங்க அம்மா லட்சுமி தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க மேம். லட்சுமி மேடம் வந்துட்டு உடனே வந்து மீட் பண்ண சொல்லுங்க. நீங்க தானே சஞ்சயோட அம்மா லட்சுமி? ஆமா மேடம். ஓகே, சஞ்சய் வந்துட்டு லாஸ்டா எங்க போறேன்னு சொன்னாங்க, யாரு பார்க்க போறேன்னு சொன்னாங்க? சஞ்சய் வந்துட்டு லாஸ்டா கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு போறேன்னு போயிட்டு இருக்கான். ஓகே லட்சுமி அம்மா, நீங்க போலாம். நம்ம என்ன பண்ணாவோ இன்னும் நமக்கு கிடைக்கல. ஆமா ஜானவி, நீ சொல்றது கரெக்ட் தான். இப்போ அவங்க லாஸ்டா கடன் கொடுக்குறவங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. அதோட அட்ரஸ் என்னட்டு அவங்களுக்கும் தெரியாது. அப்போ நம்ம எப்படிதான் போய் கண்டுபிடிக்கிறது? எந்த ஒரு க்ளூமே கிடைக்கல நீ சொன்ன மாதிரி. ஓ, உங்களுக்கு க்ளூவே கிடைக்கலையா? இப்போ நான் தர க்ளூவை பாருங்க. என்னது என்னமோ நடக்குது. இப்ப நம்ம இதை டிசி மேம் கிட்ட உடனே சொல்லியாகணும். திடீர்னு எல்லா வீட்டுக்கும் ஆஃப் ஆயிடுச்சு. நான் இப்ப உங்களுக்கு கொடுத்த க்ளூ போதுமா? ஐயோ, சச்சின் சார் நிஜமா பேய் வந்துச்சு போலருக்கு. நான் பேய் தான். இப்பதான் நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் இப்ப உங்க கண்ணுக்கு நல்லாவே தெரியவேன்னு நினைக்கிறேன். என்ன மேகா மேடம், உங்க டிசிய கூப்பிட போறீங்களா? நீங்க உங்களுக்கு 3 வழிதான் இருக்கு. உங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட கூப்பிட சொல்லலாம், இல்லாட்டி நீங்க போய் கூப்பிடலாம், இல்லாட்டி போன்ல கூப்பிடலாம். உங்க போனை எப்படியோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் கதவை எப்படியும் திறக்க முடியாது. அதனால நீங்க உங்க டிசி மேம் கிட்ட இன்ஃபார்மே பண்ண முடியாது. டிசி மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியாதா? எப்படியோ 2 நாள் கழிச்சு நாங்க கண்டிப்பா கவர்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவங்க வந்து இங்க போலீஸ் ஆபீஸ்ல எப்படி சிசிடிவி கேமரா இல்லாம, நாங்க தான் சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம்ல, எங்க சிசிடிவி கேமரா காணோம், அதையும் இந்த பேய் மறைய வச்சிருச்சா? ஆமா மேகா, இந்த பேய் நல்லா அறிவாளி தான் போல. காய்ஸ் வாங்க, இன்னைக்கு வந்துட்டு நம்ம 3 பேருமே என்னோட வீட்லயே ஸ்டே பண்ணிக்கலாம். எங்க அம்மா அப்பா எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஓஜா போர்டு அப்படின்ட்டு ஒரு கேம் விளையாடலாம். அந்த கேம்ல இந்த பேய் வந்துட்டு இந்த பேய் எதுக்காக நம்மள பயமுறுத்துது, அப்புறம் அதெல்லாம் இல்ல, அப்புறம் சஞ்சய் கொன்னதுக்கும் வெயிட் பண்ண சச்சின். இந்த சஞ்சயை கொன்னதுக்கும் இந்த பேய்க்கு ஏதாவது சம்மதம் இருக்கான்னு கூட பார்த்து இந்த பேய்கிட்ட கேட்டுக்கலாம். எப்படின்னா அதை வந்துட்டு எங்க வீட்டுல சொல்றேன். இன்னைக்கு நைட் எல்லாரும் மறக்காம வந்துருங்க. நைட்லாம் வேணாம், சாயந்தரமே வந்துருங்க. நைட்டுனா எனக்கு கொஞ்சம் பயம். நான் என்னது உங்க 2 பேரை விட நான் கொஞ்சம் பெரிய பொண்ணுதான். இருந்தாலும் நான் கொஞ்சம் நைட்டு பேய்னா பயப்படுவேன். ஓகே, அதனால 2 பேரும் சாயந்தரமே வந்துருங்க. நம்ம சாயந்தரமே இந்த ஓஜா போர்டு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிடலாம். ஓகே ஓகே, எல்லாமே பக்காவா செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஓஜா போர்டு. ஸோ அண்ட் இது வந்துட்டு ஹாய் கோஸ்ட் ஆர் யூ ஹியர் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல கேட்கலாம், இல்லாட்டி தமிழ்ல கேட்கலாம், இல்லாட்டி அவங்க மதர் டங் என்னவோ அதில் கேட்டுக்கலாம். ஆக்சுவலா பிளே பண்றவங்களோட மதர் டங். ஓகேவா? ஓகே, ஹாய் கோஸ்ட் ஆர் யூ ஹியர்? ஹாய் பேய், நீங்க இருக்கியா? ராணிவி, நான் பண்ணி ஒண்ணுமே வர மாட்டேங்குது. இப்ப நீ பண்ணு. ஹாய் பேய், நீங்க இருக்கியா? அப்ப ஐயோ, அப்ப நம்மள தொந்தரவு பண்ண பேய் இங்கதான் இருக்கு போல. ஹாய் பேய், உன் பேர் என்ன? H A S I F B A ஹசிஃபா. ஐயோ, இப்ப நம்ம தொந்தரவு பண்ண பேய் பேரு
ஹசிஃபா தான். அது முஸ்லிம் நினைக்கிறேன். அது வரும்போதுலாம் தலையில மட்டும் ஒரு ஹிஜாப் மாதிரி போட்டு இருந்துச்சுல, அப்ப அது கண்டிப்பா முஸ்லிம் தான். ஓகே, உன்னோட வயசு என்ன? உங்களோட வயசு என்ன? வயசு என்ன? 37 இயர்ஸ் தான். என்னை விட ஒரு வயசு அதிகம் அந்த பேய்க்கு. சாரி, என்னை விட 2 வயசு. 37 தானே வந்துச்சு, 35. என்னோட 2 வருஷம் பெரிய பேய் அது. ஓகே, என்ன சச்சின்? நான் அப்பவே ஆமா, இங்க ஒரு கேண்டில் எல்லாம் வைக்கணும். நான் கேண்டில் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். சோ எங்க வீட்டுல கேண்டிலும் இல்லடா. எங்க அம்மா அப்பா எடுத்துட்டு போகும்போதே எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. பேய்க்கா, எங்க முன்னாடி கொஞ்சம் வர முடியுமா? எதுக்குடா கூப்பிட்டீங்க? அந்த மோசமானவங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த கேஸ்ல மர்டர் எழுதிட்டு போங்க. வழியா இருக்கு இந்த பேய. இந்த பேய் ரூட்லயே போய் மடக்கணும். அக்கா 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 ப்ளீஸ்க்கா, அந்த ஃபிளாஷ் லைட் மட்டும் சொல்லுங்கக்கா. இல்லாட்டி நாங்க ரொம்ப நான் பயப்படுறேன். நான் நீங்க எல்லாரும் தெரிய போறோம். நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் அதுக்கு நீங்க தான் போயிருக்கு. அல்லா வந்து உங்களை ஏதாவது பண்ணிருக்காரு. தயவு செஞ்சு அந்த ஃபிளாஷ் லைட் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நீங்க அப்படியே போயிடுவீங்க. ஐயோ, இவனா அல்லாலாம் பயமுறுத்துறா. சரி, ஃபிளாஷ் லைட் சொல்றேன். லைட் ஆன் பண்ணுங்கடா. ஓகே, நான் ஃபிளாஷ் லைட் சொல்றேன். என்னோட பேரு ஹசிஃபா. அதான் எனக்கு தெரியுமேக்கா. டேய், நான் ஃபிளாஷ் லைட் சொல்லிட்டு வரமாடா. அக்கா சாரிக்கா சொல்லுங்கக்கா. ஓகே, என்னோட பேர் ஹசிஃபா. நான் எனக்கு ஒரு நாள் தேடிட்டு இருக்கிறேன். என்னமா எப்ப வீட்டுல வந்தாலும் ஆள் இருக்க மாட்டேங்கிற? காசு வாங்க நீ கொடுக்கணும்னு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையாமா? ஐயோ அண்ணா, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கண்ணா. உன்னை வேலை விட்டு நான் என்னமா பண்றது? 2 மாசத்துல காசு தரேன்னா 6 மாசம் ஆச்சு. எப்ப தருவேன்? எனக்கு இன்னைக்கே காசு வேணும். அண்ணா, என்கிட்ட 100 ரூபாய் கூட இல்லண்ணா. 100 ரூபாய் கூட இல்லாம நீ எதுக்கு வீட்டுல இருக்கிற? இப்ப எனக்கு நீ காசு கொடுக்கணும். அண்ணா, இன்னைக்கு மாசம் 1ஆம் தேதி. நான் இன்னைக்கு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எனக்கு சம்பளம் கொடுத்து ப்ரமோஷன் கொடுத்தாங்க. அதான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கண்ணா. என்கிட்ட காசு வாங்கிட்டு என்கிட்டயே அப்படி கட்டி பேசுறியா? இந்த சரிக்கா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் நாளைக்கு டிசி மேடம் எங்களை கண்டிப்பா கேட்பாங்க அந்த சஞ்சயோட கேஸ் என்னாச்சு அப்படின்ட்டு. நாங்க அதுக்கு என்ன சொல்லுவோம்? நான் தான் கொன்னேன்னு சொல்லு. எப்படிக்கா சொல்ல முடியும்? நீங்க என்னோட கண்ணுக்கு, ஜானி கண்ணுக்கு, சச்சின் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதுங்க. டிசி மேடம்களால பயமுறுத்திடாதீங்கக்கா. அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்க்கா. அவங்க பேய விட டெரரா இருப்பாங்க. சொல்ல போனா உங்களை விட டெரரா இருப்பாங்க. என்னது, என்னை விட டெரரா? ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே ஸ்வீட்டா மாத்திரதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. நான் அவங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அந்த மாதிரி நடந்தா ஓகே தான். ஏன்னா எங்க டிசி மேடம் என்ன திட்டாம மட்டும் பாத்துக்கோங்க. என்ன, ஜானவிய ஹெசின 3 பேரையும் திட்டாம மட்டும் பாத்துக்கோங்க. இந்த ஹசிஃபாக்கா என்ன பண்ண போறாங்களே தெரியல. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஹசிஃபாக்கா மேல நம்பிக்கை இருக்கு, அவங்க நல்லா பயமுறுத்துவாங்கன்ட்டு. அதே அளவுக்கு டிசி மேம் மேல அதை விட பயமா இருக்கு. என்ன பண்ண டிசி மேம் கத்த போறாங்கன்ட்டு. இதெல்லாம் ஹசிஃபாக்கா விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு டிசி மேம் நம்மள புடிச்சு கத்திட்டாங்கன்னா ஐயோ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வேளை இன்விசிபிளா வந்து பயமுறுத்துவாங்களோ? இன்விசிபிளா வந்தா கூட நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அதே டைம் ரொம்ப டெரரா இருக்கும்னு விசிபிளா வந்துட்டாங்கன்னா கதம் அச்சோ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பண்ண போறாங்களோ? அப்படியா? ஐயோ போச்சு, எது நடக்க கூடாதுன்னு தெரிஞ்சா அதே நடந்துச்சு. நீங்க 2 பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. டிசி மேம் இன்னைக்கு ஹசிஃபாக்கா என்ன பண்ண போறாங்களோ தெரியல. நீங்க கவனிச்சீங்களா இல்லையா? டிசி மேம் இன்னைக்கு டிசி மேம் கிட்ட ஹசிஃபாக்கா ஏதோ பண்ண போறாங்க. போச்சு, இன்னைக்கு என்ன ஆக போதும். சரி வாங்க போலாம். ஒரு சரிங்க, அதுக்கு முன்னாடி நான் மட்டும் போக மாட்டேன்.
ஏன் உன் கூட சேர்ந்து நீங்க பார்ட்னரா 2 பேரும் தானே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணீங்க. 2 பேருமே வாங்க. சச்சின் வாடா வாடா. அடே நான் கேஸ் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணா திட்ட தானே செய்வாங்க. வாடா போலாம். மேகா, நான் உங்களை மட்டும் தானே கூப்பிட்டேன். நீங்க ஏன் சச்சினையும் ஜானவியும் கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல மேம், இந்த கேஸ்ல நான் ஜானவி சச்சின் இந்த 3 பேரும் தான் ஹேண்டில் பண்ணோம். எல்லா கேஸ்லயும் நாங்களே ஹேண்டில் பண்ணி கலந்து போச்சா. அதான் இந்த கேஸ்க்கும் நாங்களே டீம் வச்சு ஆயிட்டோம். ஸோ அண்ட் அவ்வளவுதான் மேம். அந்த கேஸை முடிச்சிட்டீங்களா இல்லையா? புரியல. சீதா என்ன சீதா? இப்போ வீட்டுக்கு கொரியர் வந்தது யாரா கேட்டா, சூப்பர்மேன் சீட் வந்தது யாரா கேட்டா, என்ன கொஞ்சம் மேகா, இது டிசி ரூம், கத்தக்கூடாது. ஓகே, 3 பேரும் உட்காருங்க. ஐயோ வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இவங்க 3 பேர் மாட்டிக்கிட்டாங்களா. இப்ப நல்ல வேலை நம்ம இன்விசிபிளா தான் இருக்கோம். ஸோ அதனால இந்த டிசி பார்க்க வாய்ப்பு இல்லை. இப்பதான் கேக்குறாங்க இந்த கேஸை முடிச்சிட்டீங்களா முடிக்கலையான்ட்டு. இப்போ நம்மளே அந்த டிசியை பயன்படுத்துவோம். ஹசிஃபா சொன்ன மாதிரி சச்சின் சொன்ன மாதிரி ஹசிஃபா அக்கா வந்துட்டாங்க போல. இப்போ டிசி மேடமுக்கு இதுதான். ஏன்னா எனக்கு பயமா இருக்கே. டிசி மேடம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா. என்ன டிசி மேடம் சஞ்சயை கொண்டது யாருன்னு தெரிஞ்சுட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க போல. நான் தான் அந்த பொண்ணு கிட்ட கேட்டா அந்த பொண்ணு சொல்லுவா பேய் கொண்டுச்சுன்னு சொல்லுவாரா? அவளுக்கு தெரியுமா? எல்லாமே நான் தான் அவளை கொண்டேன். ஒழுங்குங்க அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல இதே வரைக்கும் பயமுறுத்தி சொல்லிட்டேன். அப்பாடி அச்சச்சோ, இப்ப வந்தது உண்மையான பேயின்னு தான் நினைக்கிறேன். நம்ம இந்த பம்புல மாட்டிக்கவே வேண்டாம். பேசாம இந்த கேஸ் ஒரு சூசைடுன்னு சொல்லி எழுதி இப்பவே இந்த கேஸை நம்ம முடிச்சிடலாம். பயந்துட்டாங்க, நம்பவே முடியல. தேங்க்ஸ் ஹசிஃபா அக்கா. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும். எனக்கு இதுக்கு அமௌண்ட் எங்க மேடம்? என்னது அமௌண்டா? அமௌண்ட்லாம் எதுக்கு? ஆமா, உங்க டிசி அம்மா வந்து பயமுறுத்தி உங்களுக்கு பிளாஷ்பேக்லாம் சொல்லி அல்லாவை வச்சு நீங்க என்ன எனக்கே அல்லாவை வச்சு நீ பயமுறுத்துறீங்கள? அப்ப நான் டிசி அம்மா பயமுறுத்தி பிளாஷ்பேக்க சொல்லி நான் இதெல்லாம் பண்ணேன். இதுக்கு எனக்கு அமௌண்ட் வேணுமே. இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். ஆக்சுவலா நான் இதுக்கப்புறமா ரொம்பவே ஜாலியா இருக்கலாம்னு இருக்கேன். இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு. அதனால ஜாலியா என்னோட லைஃபை இனிமே வாழலாம் அப்படின்ட்டு விசிபிளாவே வாழலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு எனக்குலாம் அமௌண்ட் வேணும்ல. நான் பெயிண்டிங் அதுக்கு தெரிஞ்சிருக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் திங்கிங்லாம் பண்ணி மேக்கப்லாம் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும். நானே ஒரு வீடு கட்டி இந்த கடனே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அதுக்கு தான்.